எனக்கு சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. என் பேரு 515 கணேசன். முதல் வாங்கப்பட்ட வண்டி நம்பர் 515. அந்த பேரு வந்த பிறகு 515 கணேசங்கிற பேரு ஆலங்குடி மட்டுமில்ல இந்த பகுதி முழுவதும் பரவுச்சு. நம்ம ஆலங்குடி கணேசனாவே 515 ஆலங்குடி கணேசன். அந்த ஆஸ்பத்திரியில் அனாத ஒரு பாடி ஏற்றிட்டு போகும்போது வைக்கல போட்டு தள்ளிட்டு போனோம்னா அதை பார்த்தோன்னா நம்ம ஒரு பிறந்தாக்க ஒரு நல்ல செய்தி செய்யணுங்கிறதுக்காகவே அந்த எண்ணத்தில் ஒரு கார் போய் உடனடியாக கார் வாங்கிட்டு வந்தோம். 108க்கு வர்ற காரணமே 515 கணேசனால. மழை வெயில் பனி எல்லாத்துலயும் 4 சவாரி வந்தாலும் போயிட்டு வந்துட்டு மாறாச்சே குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள விடுது. நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். இதை எதிர்பார்த்து செய்யல. ஒரே ஒரு காரை வச்சு பல்லாயிரக்கணக்கானோருடைய உயிரை காப்பாத்திருக்காரு 75 வயதான முதியவர் ஒருத்தர். 2000க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களை இலவசமா அழைச்சிட்டு போயிருக்காரு. சாலையில அடிப்பட்டவங்க 2000க்கும் மேற்பட்டோரை சிகிச்சைக்காக இலவசமா கூட்டிட்டு போயிருக்காரு. ஆயிரக்கணக்கான உயிரிழந்தவங்களுடைய உடலை மீட்டு இலவசமா கொண்டு போய் அடக்கம் செஞ்சிருக்காரு. 108 ஆம்புலன்ஸ்க்கு விதை போட்டவரு ஆலங்குடி 515 கணேசன். இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியை சேர்ந்தவரு 515 கணேசன் அப்படின்றவரு. இந்த முதியவருக்கு வயதோ 75. ஆனா மனசுல இருக்கக்கூடிய திடமோ வெறும் 25 தான். இன்னமும் பல பேரை காப்பாத்துவேன், இலவசமா என்னுடைய இந்த சேவைய செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு கம்பீரத்தோட நின்னு அதை செஞ்சுட்டும் வராரு நம்ம முதியவர் கணேசன் அவர்கள். 515 கணேசனையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா இவருடைய வண்டியோட எண் தான் 515. 1968ஆம் ஆண்டு முதன்முறையா தன்னுடைய காரை 17,000 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு கணேசன். அதுவும் எதுக்காக? உயிரிழந்தவங்களுடைய உடலை வைக்க போர்ல வச்சு ஏதோ ஒரு மாதிரி எடுத்துட்டு போறத பார்த்து மனசு இழகுன இவரு இந்த மாதிரி அனாதையா இருக்கக்கூடிய உயிரிழந்தவங்களுடைய சடலங்களை இலவசமா கொண்டு போய் அடக்கம் செய்யணும் அப்படின்றதுக்காக காரை வாங்கியிருக்காராம். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 55 ஆண்டுகளா இதுவரைக்கும் 10,000க்கும் மேற்பட்ட இலவச சேவைகளை செஞ்சிருக்காரு. 2,000க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களை இலவசமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. 2,000க்கும் மேற்பட்ட சாலையில அடிப்பட்டவங்களை இலவசமா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. ஆயிரக்கணக்கான அனாதை சடலங்களை மீட்டு இலவசமா தன்னுடைய கார்லயே எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் செஞ்சிருக்காரு. மழை புயல் இடின்னு எதை பத்தியும் கவலை கிடையாது. இப்பதான் வேலை முடிச்சிட்டு வந்து அசதியா படுத்தாலும் யாராச்சும் கூப்பிட்டா உடனே போயிருவாராம். இவருடைய மனைவி 5 பெண் குழந்தைகளும் இவருக்கு ஆதரவா இருக்காங்க. ஊர்ல இருக்கிறவங்க இந்த காரை பார்த்து அபசகுணம், உன்னோட வீட்டுக்காரர் என்ன பணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காருன்னு ஏளனமா பேசினவங்களுக்கு மத்தியில டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்சு காட்டியிருக்காரு நம்ம 515 கணேசன் அவர்கள். இதுதாங்க எனக்கு வேணும், என்னோட கணவர் சாதிச்சு காட்டிட்டாருன்னு சந்தோஷத்தோட தெரிவிக்கிறாங்க இவருடைய மனைவி. அட அட என்ன ஒரு அன்புல இவங்க 2 பேருக்கும் இடையிலையும் இவ்வளவு சப்போர்ட் இல்லாம இவராலையும் இத பண்ணிட முடியாதுல. இன்னைக்கு 100கணக்கான விருதுகள் இவரை தேடி வந்திருக்கு, டாக்டர் பட்டம் தேடி வந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழலையும் தனக்கு சின்ன உதவி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. வண்டிக்கு டயர் மாத்தணும், கொஞ்சம் செலவுகள் இருக்கு, அதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவ்வளவு பண்ண இவருக்கு இது கூட பண்ணிட மாட்டோமா அப்படின்னு பல பேர் உதவிக்கரங்களை நீட்ட வந்திருக்காங்க. இவ்வளவு பேரை வாழ வச்சதாலதான் அவங்களுடைய அன்பும் பாசத்தாலையும் நான் இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காரு இந்த முதியவர். இவருடைய இந்த செயலை கேட்கும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா? இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அழகான செய்திகளுக்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.